ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி பாப்பா ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க டேடி கிட்ட வந்து, டேடி ஸ்கூல் ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குதுடா செல்லம் அப்படின்றாரு. உடனே காவேரி மிஸ்ஸும் ஸ்கூல் போகிறதுக்காக கிளம்பி பேக் எடுத்துக்கிட்டு வராங்க. வரும்போது, அம்மு நீ உங்கள் அப்பா கூட காரில் வந்துரு, நான் போகிறேன் பாய் அப்படின்ட்டு நடந்து போகிறேன்ட்டு போகிறாங்க. உடனே அம்மு பாப்பா கேட்குறாங்க, மிஸ் எங்கள் கூடவே நீங்களும் காரில் வரலாம்ல, நாங்களும் ஸ்கூலுக்கு தானே வரோம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீ உங்கள் டேடி கூட வா, நான் நடந்து போகிறேன். நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அம்மு பாப்பாவும் அவங்க டேடி விஜயும் காரில் வராங்க. காரில் வரும்போதே விஜய் சொல்கிறாரு, அம்மு அங்கே பாரு யார் நடந்து போயிட்டுருக்காங்கன்றாரு. அப்புறம் உங்கள் மிஸ்ஸு நடந்து போயிட்டுருக்காங்க, அதனால் அவங்க பின்னாடியே நம்ம போகலான்றாரு. உடனே பாப்பா சொல்கிறாங்க, அப்பா இந்த மிஸ்ஸு நம்ம கூடவே காரில் வரலாம்லப்பா, ஏன்பா இவங்க நடந்து போகிறாங்க அப்படின்றாங்க பாப்பா. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, உங்கள் மிஸ்ஸு நம்ம கூட வரலன்னா என்ன அம்மு, நம்ம அவங்க கூட போகலான்ட்டு அவங்க நடந்து போகிற ஸ்பீடுக்கே இவர் கார் ஓட்டிக்கிட்டு போகிறாருங்க. உடனே பாப்பா சொல்கிறாங்க, அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, முன்னாடியே போகலாம்ப்பான்றாங்க. இரு அம்மு போகலான்ட்டு அவங்க நடைக்கே அந்த அளவுக்கு ஸ்லோவாக கார் ஓட்டுறாரு. உடனே அம்மு பாப்பா தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. அடிச்சிட்ட பிறகு ஆர்ன் அடிக்கிறாரு. காவேரி மிஸ்ஸுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து நீட்டாக வந்து விஜய் கிட்ட, இங்கே பாருங்க, நான் வந்து உங்கள் பாப்பாவோடைய கிளாஸ் மிஸ்ஸு, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை ஒரு கிளாஸ் மிஸ் மாதிரி நடந்துக்கோங்க, என்கிட்ட ட்ரீட் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு ரொம்ப பண்ணுறீங்க, ஓவராக இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் கிட்ட. ஏங்க நீங்கள் காரில் வரலாம்லன்றாரு. அதெல்லாம் வர முடியாதுங்க, முதல்ல உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஸ்கூலும் வந்துடுது. அம்மு பாப்பா இறங்கி ஸ்கூலுக்கு நடந்து போகிறாங்க. அப்போ கோவமாக நடந்து போகிறாங்க அம்மு பாப்பா. அம்மு அம்மு நில்லு, ஏன் கோவமாக போகிற அப்படின்னு கேட்குறாரு விஜய். அப்பா நீங்கள் ரொம்ப எங்கள் கிளாஸ் மிஸ்ஸை வந்து டீஸ் பண்ணுறீங்க, அவங்க என்னோட கிளாஸ் மிஸ்ஸுப்பா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓவராக செய்யாதீங்கப்பா, பாவம்ப்பா எங்கள் மிஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா சாயந்தரமாக என்னை வந்து வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போக வேண்டாம், நான் எங்கள் மிஸ்ஸு கூடவே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. வீட்டுக்கு வரமாட்டேன் நான் சாயந்தரமாக, நீங்கள் வராதீங்க அப்படின்னு கிளாஸ் உள்ளே போகிறாங்க. அப்போ மிஸ்ஸும் போகிறாங்க. மிஸ் இருங்க மிஸ், காரில் தான் என் கூட வரமாட்டேன்ட்டீங்க, இப்போவாச்சும் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்ட்டு கிளாஸ் உள்ளே போகலான்ட்டு போயிட்டுருக்காங்க காவேரியும் அம்மு பாப்பாவும். உடனே பிரின்ஸிபல் வழியிலே பார்க்குறாங்க. காவேரி உங்ககிட்ட ஒன்று பேசணுன்றாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. இல்லை, எல்லா குழந்தையும் உன் கிளாஸில் 35 குழந்தை இருக்குது, அந்த 35 குழந்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் நடத்தணும். ஆனால் நீங்கள் காவேரி கிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க காவேரி மேலே. இது வந்து இதை பற்றி நானும் விசாரித்தேன் எல்லார்கிட்டேயும், 3 மிஸ்ஸுங்களும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் வந்து மற்ற பேரண்ட்ஸ்லாம் நம்மளை தப்பாக சொல்லுவாங்க காவேரி, எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும், ஒரே மாதிரி நடத்துங்க. சரி சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே காவேரி வந்து கிளாஸில் உட்காந்துட்டு யோசிக்கிறாங்கங்க. அம்முக்கிட்ட நம்ம ஓவராக சென்டிமெண்ட்டாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுதோ, அப்போ நம்ம ஓவராக பழகுறோமோ, அதான் பிரின்ஸ்பால்லாம் கேட்குறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இனிமேல் நம்ம அம்முக்கிட்ட வந்து தள்ளியே இருக்கணும், அப்போ தான் அவங்க அப்பாவும் நம்மக்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டார். இவளை தள்ளி வச்சா அவங்க அப்பாவுடைய தொல்லையும் நமக்கு தள்ளி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாப்பா வந்து, மிஸ் யாழினி இப்போது பஸ்ஸில் போயிட்டுருப்பாள்ல மிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ், அப்புறமா நம்ம யாழினிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி பாப்பா காவேரி மிஸ்ஸுக்கிட்ட. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன கிளாஸ் அப்போ பேசிக்கிட்டே இருக்க, முதல்ல போர்டில் எழுதி போட்டிருக்கத முதல்ல எழுது, அந்த ஒர்க்கை முடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லன்ச் டைம் வருதுங்க. காவேரி மிஸ் டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சு சாப்பிட்றாங்க. பாப்பாவும் வந்து கூட உக்காராங்க. என்ன காவேரி, நீ போய் தனியாக போய் உக்காந்து சாப்பிடு, எல்லா பசங்களும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் நீயும் இருக்கணும், அந்த பசங்களா மாதிரி தான் நீயும் எனக்கு, நீ என்ன ஓவராக பண்ணுறியே ரொம்ப அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாப்பாவை. உடனே பாப்பாவும், மிஸ் நான் இங்கே கொட்டிடுவேன்னு நினைக்கிறீங்களா, நான் இங்கே கொட்டாமல் சாப்பிட்டுமா, அவங்க கூட தானே நான் சாப்பிடுவேன் மிஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இனிமேல் நீ தனியாக தான் உட்காந்து சாப்பிட்ணும் போ, இங்கே நீ டீச்சரா நான் டீச்சரா சொல்லு பார்க்கலாம், எப்போ பாரு என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ற, மற்ற பசங்க எல்லாருமே என் பேச்சை கேட்குறாங்க, நீ மட்டும் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு கோவமாக திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. பாப்பாவும் தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க.
அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அம்மு பாப்பா வந்து கேட்டு வாசல்ல நிற்கிறாங்க. மிஸ் நம்ம வீட்டுக்கு போகலாமான்றாங்க. என்ன அம்மு நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஏதோ 2 தடவை என்னை பார்க்கணுன்னு வீட்டுக்கு வந்த, அப்புறம் என்னுடைய பர்த்டே பார்ட்டின்னு வீட்டுக்கு வந்த, இப்போன்னா வீட்டுக்கு வரேன்ற, உங்கள் அப்பாவை வர வச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. மிஸ் நான் ஹோம்ஒர்க் பண்ணணும், அதனால் நீங்கள் இருந்தால் சொல்லி தருவீங்கல்லன்றாங்க. எல்லாம் உங்கள் அப்பாவை செஞ்சு தர சொல்லு அப்படின்றாங்க. இல்லை மிஸ் நான் வீட்டுக்கு வரேன்றாங்க. இங்கே பாரு அம்மு நீ உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். மற்ற ஸ்டூடெண்ட் எப்படியோ அது மாதிரி தான் நீயும் எனக்கு. முதல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காவேரி போயிடுறாங்கங்க. சோகமாக இருக்காங்க குட்டி காவேரி. நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய் பாய்.